இங்கே எல்லாரோட ஃபேமிலி வரத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு கானா வினோதனாவும் சாண்ட்ராவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து அவரோட ஒய்ஃப் வந்து பயங்கர டேலண்டட், எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை பற்றி ரொம்ப புகழ்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்புறமா காஃபி டீ வேணுமா என்னன்னு டிசைட் பண்ணி திவ்யாவும் கனியக்காவும் சேர்ந்து அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வினோதனா வந்து காஃபி எடுக்க போகிறாரு. அப்போ வந்து திவ்யா கேட்குறாங்க, அண்ணா நைட்டு நீங்கள் ஏன் அப்படி சத்தம் போட்டு சிரிச்சிங்க அப்படின்ன உடனே அப்படியா அப்படின்னு கேட்குறாரு. அவர் ஃபேமிலி வந்துட்டு போனதில் ரொம்ப எக்ஸைட் ஆகி சிரிச்சிருக்காரு போல இருக்கு. உடனே அமித் சபரி எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்போது அதை பிரக்யாவை நினச்சி சிரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. சிரித்த உடனே திவ்யா சொல்கிறாங்க, நல்ல வேளை நீங்கள் சிரிச்சிங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நைட்டு நான் சிரிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. ஏன்னா திவ்யா வந்து பயங்கரமாக சவுண்டு போட்டு சிரிப்பாங்கள்ல, அதனால அப்படி சொல்கிறாங்க. அப்புறமா இவங்கெல்லாம் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கப்புறமா சாண்ட்ரா கிட்ட அமித்தும் வினோதனாவும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் சபரி உட்காந்துட்ருக்காரு. சபரி மார்னிங்கே சொல்லியிருப்பாரு, அவங்க அம்மா வந்து காரைக்கால் அம்மையார் அவார்ட் வாங்கியிருக்காங்க போல இருக்கு. நிறைய சாமி பாட்டெல்லாம் பாடி நிறைய சேவை பண்ணதுக்காக அவங்க அம்மா வந்து அந்த அவார்ட் வாங்கியிருக்காங்கன்னு அதை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா அமித் வந்து சொல்கிறாரு, என்னோட 2 தலைவிகளும் இன்றைக்கி வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து வினோதனா சொல்கிறாரு, இப்போவுமே பிளான் பண்ணி வச்சுக்கோ என்னென்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த டைமில் வந்து உன்னால் பேசவே முடியாது, அவங்க பக்கத்தில் வரும்போது கொஞ்சம் டைம் தான் இருக்கும், என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்வதியும் விக்ரமும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து ரொம்ப அடுத்தவங்களோட இமோஷன்ஸோட விளையாடுற, எதுக்கு ஒருத்தவங்க ஃபீல் பண்ணுவாங்களோ அதை வச்சு காமெடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நான் எப்போவுமே விக்ரம் கிட்ட அவ்வளோ தூரம் பார்த்தது கிடையாது. பட் விக்ரம் வந்து அடுத்தவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்களோ அதை வச்சு காமெடி பண்ணுவாங்கங்கிற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க. நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.